கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது சிறுவனின் தேசபக்தி. யோவான் 3:16 வாசிக்கிறோம். அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 1936 ஸ்பெயின் நாட்டில் உள்ள மொராக்கோ என்னும் இடத்தில் இராணுவத்தின் ஒரு பகுதியினர் அரசாங்கத்துக்கு விரோதமாக செயல்பட்டனர். 3 வாரங்கள் உள்நாட்டு கலகம் நடந்து கொண்டது. அதில் மனதை பாரப்படுத்தும் சம்பவம் நடந்தது. இராணுவ ஸ்ட்ராட்டஜிகள் அதிகம் அடங்கிய டெலிகோ கோட்டையை கடற்காரமிருந்து அரசு கைப்பற்றியது. தோல்வியை தழுவ ஆரம்பித்த கடற்காரர்கள் அரசு படைத்தளபதியின் ஒரே மகனை கடத்தி சென்று தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு, டெலிகோ கோட்டையை திருப்பி தராவிட்டால் உன் மகனை கொன்று போடுவோம் என சொல்லி தொலைபேசியை அந்த சிறு மகனே கொடுத்தார்கள். தொடர்ந்து பேசிய அந்த தந்தை மகனிடம், மகனே, உன்னை தேவனிடம் ஒப்பு கொடுத்து விட்டேன். ஸ்பெயின் நாடு வாழ்க என கூறி உன் உயிரை நாட்டிற்காக தேசபக்திக்காக விரி என்று சொல்லி தன் மகன் மீது பாயும் குண்டுகளின் சத்தத்தை கேட்டவராக தொலைபேசியை கீழே விட்டார். நாம் நேசித்த நாட்டுக்காக, நாட்டின் மக்களுக்காக தன் மகனை தியாகமாக கொடுத்தார். தான் நேசித்த மனுகுலத்திற்கு தன் அன்பை காட்ட தன் குமாரனையே உலகத்திற்கு ஈந்து எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தன் சொந்த குமாரனையே தந்ததன் மூலம் அக்குமாரனை பரத்தில் இருந்து இவ்வுலகத்திற்கு அனுப்பி பரத்தையே வெறுமையாக்கினதன் மூலம் ஒரு பாவமறியா அவருடைய குருதியை இவ்வுலக பாவத்திற்காக சிறந்த வைத்தின் மூலமாக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய உயிர் தியாகத்தால் பாவிகளுக்கு உயிர் மீட்சி அளிப்பதன் மூலம் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவருடைய மகா பெரிய தியாகத்தால் இந்த உலகம் சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலை அடைந்தது. ஆனால் நாமோ இன்னமும் பிடிவாதமின்மை, கேலியான பேச்சு, மூர்க்க குணம், திருச்செவிலி பிரிவினைகள், இப்படிப்பட்ட சூழலிலிருந்து தள்ளப்பட்டுகிறோம். எப்பொழுது நம்மளை மாற்றிக்கொள்வோம்? ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் தன் குமாரனை பிரியாமல் இருந்தால் தாம் பாவிகளே அழிந்திருப்போம். எனவே தன் குமாரனை ஒப்பு கொடுத்தார். அந்த சிறுடைய தேசபக்தியை எண்ணி பார்ப்போம். தன் நாட்டிற்காக தன் தந்தை தன் ஒரே மகனை ஒப்பு கொடுத்தார். நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த தேசத்திலே வாழும்போது ஆண்டவருக்காக, சத்தியத்திற்காக அநேக தியாகம் நாம் செய்ய போகிறோம். செய்ய வேண்டிய நிருபத்திற்குள் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த கால வேளையை நம்ம ஒப்பு கொடுப்போமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.